Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ அப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு ஹெல்தியான ஸ்நாக். உங்க குழந்தைகளை ஈஸியா நீங்க ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட வச்சிரலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு 200 கிராம் அளவுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோஸை வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிங்கன்னா இது ரெடி ஆயிரும். இதை நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸ் உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இது ஒபிசிட்டியை ட்ரீட் பண்ணும். அதே நேரத்தில் உங்களோட ரிஸ்க் ஆஃப் கேன்சரை லோ பண்ணும். இப்போ எல்லாம் நல்லா மேஷ் ஆகி ரெடியாக இருக்குது. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா மசிஞ்சு ஒன்றா வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு பர்ஃபெக்டான திக் சப்பாத்தி டோ கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இதில் வந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக உருட்டிடுங்க. இதே மாதிரி எல்லா ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக பால்ஸை உள்ளே சேர்த்துருங்க. இது ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகைன் நல்லா 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைட்ஸும் நல்லா ஈவனாக ஒரே கலரில் வரும். இப்போ எல்லா சைட்ஸும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான ஸ்வீட் பொட்டேட்டோ அப்போ சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குவிக் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அப்பம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.